இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிறப்போ நிஃப்டி 50 மேலே போகுமா இல்லை கீழே இறங்குமாங்கிறத ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா, ப்ரீசஸாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், பண்ண முடியும். அதுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிஃப்ட் நிஃப்டிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. எப்படி நிஃப்டி 50 இருக்கோ, சென்செக்ஸ் இருக்கோ, அதே மாதிரி வந்து கிஃப்ட் நிஃப்டிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து எங்கே ட்ரேட் ஆகுதுன்னா என்எஸ்சி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி ஐஎக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது. எப்படி நிஃப்டி 50 என்எஸ்சியில் மும்பையில் ட்ரேட் ஆகுதோ, எப்படி சென்செக்ஸ் பிஎஸ்சி மும்பையில் ட்ரேட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த கிஃப்ட் நிஃப்டி என்எஸ்சி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி ஐஎக்ஸில் வந்து ட்ரேட் ஆகுது. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மும்பையில் இல்லாமல் குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் அகமதாபாத்தில் புதுசாக உருவாக்கி இருக்கிற ஒரு சிட்டியோட பேர் தான் வந்து கிஃப்ட் சிட்டி, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. இந்த பேர் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க கிஃப்ட் நிஃப்டிங்கிறத. கிஃப்ட் நிஃப்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆஃப் ஷோர் ட்ரேடபிள் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் நிஃப்டி 50. அதாவது நிஃப்டி 50யோட ட்ரேடபிள் டெரிவேட்டிவ்ஸ் தான் இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க, இதில் எதுக்கு ட்ரேடிங் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இண்டெக்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு இண்டெக்ஸ் இருந்துச்சு. அந்த இண்டெக்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டி. இதுவும் வந்து ஆஃப் ஷோர் ட்ரேடபிள் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் நிஃப்டி 50. இந்த இண்டெக்ஸ் வந்து சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை வந்து சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சேம் இண்டெக்ஸை வந்து இந்தியாவில் குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில் இருக்கிற என்எஸ்சி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி ஐஎக்ஸில் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சேம் ரெப்ளிகா ஆஃப் SGX நிஃப்டி. ஓகே, ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா மார்னிங் 9:15 3:30 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 6 hours வந்து ட்ரேட் ஆகும். பட் இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 6:30 இயர்லி மார்னிங் 6:30 மணிக்கு வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டியோட ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போச்சுன்னா நம்மளோட நிஃப்டி 50 வந்து 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பாக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கிடுச்சுன்னா நம்மளோட நிஃப்டி 50 வந்து கேப் டவுன், 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட அண்டர்லைன் அசெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஆப்வியஸாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்காது. பட் இது வெறும் வந்து கேப் அப் கேப் டவுன் மட்டும் தான். ஏன்னா அதுக்கு அடுத்த செஷன்ஸ் வந்து இங்கே இந்தியாவோட நியூஸ், FII DIAயோட பை செல் ஆஃப், இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட்ஸ் வந்து அடுத்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து இம்பேக்ட் பண்ணோம். பட் நம்ம வந்து நம்மளோட நிஃப்டி 50 வந்து கேப் அப் கேப் டவுனை வந்து கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும்.